Hi friends, welcome to Stu Smart Workshop. Previous video வந்து நம்மளோட கிளாஸ்ல மெகா ஸ்லீவ் ஃப்ராக் கட்டிங் அண்ட் மார்க்கிங் எப்படின்னு காமிச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் லென்த், நம்மளுக்கு ஸ்கர்ட்டோட லென்த் எவ்வளோ வேணும், ஃபுல் லென்த் அண்ட் தென் வேஸ்டோட மெஷர்மெண்ட்டு, இது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்டு தேவை. ஸோ நம்ம இதை வந்து லாங் ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை 3/4 அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணாலும் சரி, எந்த மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி வெறும் ஃபுல் லென்த் அண்ட் வேஸ்ட் எடுத்தாலே போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மார்க்கிங் நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து 4 ஃபோல்டிங் எடுக்கணும். இது வந்து 360 டிகிரி ஃபுல் ரவுண்ட் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டுக்கான கட்டிங். இன்கேஸ் நம்ம வந்து நம்மளுக்கு செமி அம்ப்ரெல்லா வேணும், ஃபுல் அம்ப்ரெல்லா வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா 2 ஃபோல்டிங் எடுக்கணும். ஸோ இப்போ கட்டிங் வந்து நான் 4 ஃபோல்டிங் எடுத்துட்டு ஃபுல் அம்ப்ரெல்லாக்கான கட்டிங் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இது வேஸ்ட் எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னா, செமி அம்ப்ரெல்லா எடுக்கிற மாதிரி இருந்தால் வேஸ்ட் டிவைடட் பை 2 பண்ணிட்டு வேஸ்ட்டுக்கான மார்க்கிங் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபுல் அம்ப்ரெல்லா கட் பண்ணுறதுனால வேஸ்ட் டிவைடட் பை 4, ஏன்னா நம்ம 4 ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால வேஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 to 1.5 inches எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட் பேண்ட் வைக்கும் போது நம்மளுக்கு சைடில் ஜிப்பு கொடுத்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 1.5 inches வந்து ஜிப்புக்காக எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங் எல்லாம் விடணும் இல்லைங்களா, ஜிப்பு ஜாயின் பண்ணும் போது அதுக்காக விடுறோம். அதுக்கப்புறமா மைனஸ் வேஸ்ட் லென்த், நம்ம வேஸ்ட் பேண்டுக்கு எவ்வளோ 2 inches வைக்கிறோம் அதை மைனஸ் பண்ணி ரிமைனிங் லென்த் எவ்வளோ இருக்குது அந்த பேலன்ஸ் லென்த்துக்கான மெஷர்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒன் சைடு மட்டும் மெஷர்மெண்ட் வச்சுட்டு இப்படி சர்க்கிள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 1 பாயிண்ட் வச்சு ஃபுல்லாக சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து சர்க்கிள் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒன் சைடு மட்டும் நம்மளோட லென்த் எவ்வளோ இருக்குது மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்க்கிள் போட்டிங்கன்னா லென்த்தில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது, ஈக்குவலாக இருக்கும். இவ்வளோ தான் நம்மளுக்கு அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்கான மார்க்கிங். ஸோ நம்ம கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேஸ்ட் வந்து இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் நம்ம கட்டிங் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது. இப்போ வந்து கட்டிங் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம 2 ஃபோல்டிங் இது பேப்பர் எடுத்துருக்கு. ஸோ நான் 4 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 360 டிகிரி ஃபுல் அம்ப்ரெல்லாக்கான கட்டிங் பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கிளாத் கூட இதே மாதிரி தான் நீங்கள் 4 ஃபோல்டிங் வைக்கணும். இப்போ நம்ம வேஸ்ட் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம், வேஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 ஆர் 1.5 inch, 1 inch வச்சாலே ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா வேஸ்ட் பேண்டோட விடுத்து எவ்வளோ வேணும் அது மைனஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் அப்ராக்சிமேட்டு சென்டிமீட்டரில் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 360 லாங் ஸ்கர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ராப் டாப் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங் அதே தான் இல்லைங்களா. இப்போ கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது இது. ஸோ கர்வில் இந்த மாதிரி கர்வில் கட் பண்ணிக்கணும்.
பாருங்க இதுதான் இது full circled frock. இந்த மாதிரி வரும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லேயர்டா வரும். இப்போ வந்து waist band இதுக்கு ஜாயின் பண்ணனும். சோ நம்மளுக்கு waistோட மெஷர்மென்ட் எவ்வளவு இருக்கு? அதிலே வந்து 1 inch 1.5 inches ஹுக்குக்காக விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்க சைடுல வந்து ஹுக் வச்சிட்டு ஜிப் போடிங்கனா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் வேர் பண்றதுக்கு. சோ இதுல வந்து நமக்கு வேஸ்ட் பேண்ட் வேண்டாம், எலாஸ்டிக் வைக்கிறோம், எலாஸ்டிக் வச்சு ஸ்டிட்ச் பண்ணாக்கா சின்ன பசங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிட்ச் பண்ணீங்கனா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ண வேண்டி உங்களுக்கு வேஸ்ட் plus 4 inches extra வச்சுக்கணும் எலாஸ்டிக்காக. இது வந்து வேஸ்ட் பேண்ட் வைக்கிற மாதிரி இருந்தா 1 to 1.5 inch extra வெச்சா போதும். சோ எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி இருந்தா வேஸ்ட் and then 4 inches extra வச்சிட்டு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சோ அதே மெஷர்மென்ட் தான் வந்து வேஸ்ட் and then வேஸ்ட் பேண்டோட மெஷர்மென்ட் சேம் இருக்கணும். அப்போ எலாஸ்டிக் ஸ்டிட்ச் ஆகும் இல்லீங்களா, கரெக்ட்டா இருக்கும் அது ஸ்டிட்ச் பண்ணும்போது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. For more updates, next நம்மளோட சேனல்ல பிரின்ஸ் கட் ஃப்ராக், பிரின்ஸ் கட்டிங் வச்சிட்டு அம்ப்ரெல்லா ஃப்ராக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Bye.